பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. வெள்ளத்தில் நனைந்திடுவோம், அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்களது பேரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த தவக்காலத்திலே ஒரு புதிய நாளை தந்து எங்களை இறை வார்த்தையினாலும் நற்கருணையினாலும் எங்களை போஷிக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையான நினைத்து அதனையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். உம்மாலன்றி உயிர் வாழ இயலாது நாங்கள் உமக்கு ஏற்ற வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்று பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவர்களும் உம்மை தவிர வேறு துணையற்றவர்களுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே,
நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவர்களும் உம்மை தவிர வேறு துணையவற்றவர்களுமாகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கு மேலாக உம் பெயரையும் வாக்கையும் மேன்மையுறை செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 12 வசனங்கள் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராது ஒரு அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா?
அல்லது மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியான நன்மைகளை அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டம் கூறுவது இதுவே. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் 3 விதமான செயற்பாடுகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். 1 செபம், 2 தபம், 3 தான தர்மம். இந்த 3 செயற்பாடுகளையும் இந்த 40 நாட்களிலே பல வழிகளிலே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த 3ஐத்தான் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி இந்த 3 வழிகளூடாக ஆண்டவரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளில் இறைவன் செபத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார். முதலாவது வாசகத்திலே மிக மிக அருமையாக சாவுடைய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி எப்படி ஆண்டவரிடம் மன்றாடினார். நாங்கள் அதற்கு வாட்சி பார்க்க வேண்டும் ஏனென்றால், இந்த அரசி ஒரு மிக பெரும் சிக்கலில் இருக்கிற பொழுது, துன்ப வேளையில் இருக்கிற பொழுது, ஆண்டவரே உமது கைவன்மையால் என்னை காப்பாற்றும் ஆதரவளியும், உம்மை தவிர வேறு துணியற்றவளுமாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். மிக மிக ஒரு உருக்கமான மன்றாட்டை ஒரு முன்னுதாரணமாக திருஅவை எங்களுக்கு தருகிறது. இந்த சங்கீதத்திலே ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என்று ஒரு நன்றியாக ஒரு சபத்தை பார்க்கிறோம். பல வேளைகளில் நாங்கள் மன்றாடிய நாளில் ஆண்டவனுக்கு செவி சாய்த்த பொழுது நாங்கள் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். ஆகவே தான் இந்த சங்கீத ஆசிரியர் ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், ஆண்டவரே என் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி அந்த செபம் கேட்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற திருப்பாடல் 138 நாங்கள் வாசித்தோம். நற்செய்தியை இன்னும் அழகாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. 3 வார்த்தைகள்: கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த 3 சொற்களையும் நாங்கள் இந்த தவக்காலத்தில் நினைக்கணும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன் அப்படி சொல்கிறான்னு சொன்னால் விளக்கம்: கேட்போர் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 3ஐயும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட கேட்ட பொழுது ஆண்டவர் தந்தார், தேடிய பொழுது அவரை கண்டடைந்தேன், தட்டுகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு பொழுதும் தந்தார். ஆகவே இது ஒரு கற்பனை அல்ல. ஆகவே இந்த நாட்களில் இந்த தவக்காலத்திலே மீண்டும் மீண்டும் இந்த 3 வார்த்தைகளை நாங்கள் வேணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த எஸ்தர் அரசி கேட்டது போல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை கண்டடைகின்ற வரை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் அந்த கதவிலே நாங்கள் தட்டுகிற பொழுது அந்த கதவை திறந்து எங்களோடு வந்து உணவருந்துகின்ற வரை நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். திருவெளிப்பாட்டினோடு சொல்லுகிறது, நான் உன்னுடைய இதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறேன், நீ திறந்தால் நான் வருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தட்டுகிறது போல நாங்களும் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு செவிமாப்பார். ஆகவே இந்த 3 வார்த்தைகளையும் நாங்கள் மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் கேட்க, ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரை தேட, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இதயத்தை தட்டி கொண்டிருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தூயவரான தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, தவக்காலம் என்னும் அருளின் காலத்தில் இருக்கும் நாம் இறைவேண்டல், ஒருத்தல் முயற்சிகள்,
பிறரன்பு செயல்கள் என்பவற்றினூடாக உம் பேரருளை மிகுதியாக பெற்று எம் ஆன்மீக வாழ்வில் இனிமை காண வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேற்றரவின் தந்தையே, பல்வேறு துன்பங்கள், மனக்கவலை, விரக்தி, நோய்கள், தனிமை போன்றவற்றால் வருந்துவோருக்கு மகிழ்ச்சி நிறை நல்வாழ்வு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுப்பிக்கும் ஆண்டவரே, நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கும் நாம் எம்மை நாமே தன்னாய்வு செய்து எங்களது குறைகளை தாழ்ச்சியுடன் ஏற்று எம்மை புதுப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் தந்திருக்கின்ற உம்முடைய அழகான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அளவான தவக்காலத்தில் நாங்கள் எங்கள் செப வாழ்வை ஆழப்படுத்த, உம்மோடு உறவாட, உம்மை போல மலைக்கு சென்று அந்த மலை அனுபவத்தை பெற நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உம்மக்களின் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏலும் அது பேருள்ளாலும் அது நம்பிக்கையால் மனத்தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மரணிகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியல் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடியினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை இனத்திற்கு மூற்றுவாகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றிரமின்றி ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து முழுவதும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைப்பு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தலுடன் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்பினராக புனிதமிக்க இந்த மரணிகள்கள் விளங்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் வெற்றி எங்களுக்கு அருமருந்தாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.